ஒரு சிம்பிளான நிஃப்டி ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். இதுக்கு நீங்க யூஸ் பண்ண போற டைம் ஃப்ரேம்ஸ் 15 மினிட்ஸ் அண்ட் 1 மினிட். ஓகே, 15 மினிட்ஸ் போயிட்டு நீங்க சப்போர்ட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இதோ இது ஒரு சப்போர்ட். நீங்க இங்கேயும் வச்சுக்கலாம், இல்லைனா விக் எண்ட்லையும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், மேபி இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட். இங்க கூட பாருங்க, இது ஒரு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ்ல கூட நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் இதை. ஓகேங்களா? நான் சப்போர்ட் வச்சு சொல்லித்தரேன். உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்ல கன்வீனியன்ட்டா இருந்தா நீங்க ரெசிஸ்டன்ஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கு பாருங்க ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், மார்க்கெட் ஓகேங்களா, இந்த சப்போர்ட்ல தொட்டுட்டு திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது நீங்க 1 மினிட் டைம் ஃப்ரேம் மாத்திக்கோங்க. 1 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐஎஃப்இஜி ஸ்பாட் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, பட் ஆனா இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இல்ல. ஸோ இங்க நீங்க ட்ரேட் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்க இருக்கு பாருங்க. மார்க்கெட் இந்த சப்போர்ட் கீழே வந்துட்டு திருப்பி உள்ள போயிடுச்சா, இங்க ஒரு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் கண்டுபிடிங்க. இப்போ இங்க இருக்கு பாருங்க ஒரு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப், தெரியுதா? ஸோ இதுக்கு மேலே உங்கள் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ். நீங்கள் 1:2 1:3 எது வேணுமோ நீங்கள் எயின் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாக ஸ்கேல்பிங்னால 1:1 தான். இந்த ஒரு சப்போர்ட் கீழே வரும்போதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 மினிட் போயிட்டு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் இங்கே இன்வெஸ்ட், இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்ச சப்போர்ட்டு. ஸோ இங்கே இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னு பார்க்குறீங்க, இல்லை இங்கேயும் இல்லை. இங்கே இருக்கா, இங்கேயும் இல்லை. இங்கே ஒரு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. கரெக்டாக மார்க்கெட் அன்னைக்கே டச் கொடுத்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரி போகலாம். இல்ல நாளைக்கு எனக்கு டச் குடுக்குதுன்னா, நீங்க என்ட்ரி போகக்கூடாது. ஏன்னா இது இன்ட்ராடே ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அன்னைக்கே தான் உங்களுக்கு டச் குடுத்துருக்கணும். ஓகேங்களா? இதுல லாஸஸும் குடுக்கும். ஓகேங்களா? ப்ராஃபிட்ஸ் ஒண்டியே குடுக்காது. உங்களுக்கு லாஸஸும் கண்டிப்பா வரும். லாஸஸ் வராம இருக்கவே இருக்காது.